Hey guys, so நான் வந்து திருப்பி போன வருஷம் பண்ண மாதிரியே லாஸ்ட் வீக் போயிட்டு 14 Pro ப்ரீ ஆர்டர் பண்ணோம். ஒரு 5 minutes முன்னாடி தான் வந்து வந்துருச்சுன்னு சொன்னான் ஃபோனு. ஸோ அதனால் போய் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ வி ஆர்டர் தி 14 Pro அந்த டீப் பர்பிள் 256GB. ஸோ அதை தான் போகிறோம். இப்போ நான் போயிட்டு வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ for that, please do like, share, comment on the video, subscribe to the channel, and also don't forget to press the bell icon so you get post more videos. So let's not wait, we'll go and buy the phone. 14 Pro வந்து வாங்கியாச்சு. ஸோ அதான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டீப் பர்பிள் 256. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பர்பிளேஷனாக இல்லை, ரொம்ப ப்ரைட்டாக இல்லை. கலர் வந்து மைல்டாக இருக்குது. அண்ட் இந்த சைட் பேனல்ஸுமே வந்து பர்பிள் தான். ஸோ யா, இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். ஹே கைஸ், ஸோ வந்து வாங்கிட்டு இப்போது வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் கிளியராக வந்து ஆன்லாம் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபோன் ஃபுல்லாகவே. ஸோ திஸ் இஸ் தி பாக்ஸ் ஆஃப் தி iPhone 14 Pro. அந்த 14 அந்த நார்மல் மாடல்ஸ்க்கெலாம் வந்து ஒயிட் பாக்ஸ் வரும். பட் ப்ரோ மாடல்ஸ்க்கெலாம் பிளாக் பாக்ஸ் வந்துருந்தது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே திருப்பி ஒயிட் பாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் தி 13 Pro பாக்ஸ் இருக்குங்க என்னோடது. இதுதான் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபோன். ஸோ I'll just open it. We got the purple 256. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இதுதான் வந்து ஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கி கிடச்சிடுச்சு. நாங்கள் வந்து வாங்கும் போதே ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டோம். அது வந்து ஒரு தனி லேயர் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து சில ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிரே மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் அ வெரி பிரைட் பர்பிள் கிடையாது, ரொம்ப மைல்டான பர்பிள். அண்ட் சைடில் இருக்க இந்த ரிம்ஸ் எல்லாமே கூட வந்து பர்பிள் தான், பட் வெரி வெரி மைல்ட், ரொம்ப கிரேக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. திஸ் இஸ் த டிவைஸ் செல்ஃப். அண்ட் அது தவிர அகெயின் பாக்ஸில் இப்போலாம் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. சிம் கார்டு ரிமூவல் டூலு, ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான். கேபிள் USB-C to லைட்னிங். இந்த ஃபோனில் ஏன் வந்து USB-C வரலன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி யூரோப்பில் இருக்க பாதி ஃபோன்ஸ் USB-C-யாக மாற்ற சொல்லிட்டாங்க. போடுறது வந்து லைட்னிங்கில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. இட்ஸ் கான் டேக் ஃபார் எவர் டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக USB-C வந்திருக்கணும், பட் வரல. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஃபோனில் வரதான் பார்ப்போம். இதில் வந்து பாக்ஸில் அவ்வளோதான் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இது மட்டும்தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு பாயிண்டில் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். கேபிள் கூட வராது. சரி, தட்ஸ் அ பாக்ஸ். அவ்வளோதான். அன்பாக்சிங்லாம் பெருசாக இல்லை. ஸோ திஸ் இஸ் டிவைஸ் கைஸ். வெரி வெரி சிமிலர் டு 13 Pro. சைட் ஃபுல்லாகவே இந்த மெட்டாலிக் பேனல் விச் இஸ் பயங்கரமாக ஃபிங்கர் பிரிண்ட் படுறது இல்லை. ஒரு வாட்டி டச் பண்ண ஃபுல்லாக ஃபிங்கர் பிரிண்ட் ஆகுது. கேமரா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் பெருசு 13 Pro விட. இந்த ஓவரால் சைஸ் மெட்டாலிக் கிளாஸி ஃபினிஷ். கீழே வந்து லைட்னிங் அண்ட் மைக்கு. இந்த சைடு வந்து சிம் கார்ட் ட்ரே இருக்குது. நதிங் இஸ் யூஎஸில் வர மாடல்ஸ் மட்டும் வந்து சிம் கார்ட் ட்ரே கிடையாது இதுக்கப்புறம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இசிம் மட்டும்தான். ஸோ எங்கே போனாலுமே இசிம் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம் கார்டு போட முடியாது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போதைக்கு. பட் ஐ திங்க் இவென்ச்சுவலாக எல்லா நெட்வொர்க்லேயுமே எனக்கு தெரிஞ்சு இசிம் வந்துடும். இங்கே வந்து வி ஹாவ் த சிம் கார்ட் ட்ரே அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் சைலண்ட் பட்டன். இங்கே வந்து வி ஹாவ் அ கேமரா அண்ட் ஆல்சோ த சென்சர் ஃபார் ஃபேஸ் ஐடி. மேலே எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த சைடு வந்து லாக் பட்டன். வெரி வெரி அந்த சைடில் இருக்க பட்டன் டிசைனிங் எல்லாமே வந்து அதே தான் 13 Proவில் இருக்குது. அதே இது தான். ஸோ டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி I'll show a comparison with 13 Proக்கும் இதுக்கும். ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி லைக் ஒரே சைஸ் தான், ஒரே வித்து, ஒரே திக்னஸ், ரெண்டுமே ஒன்று தான் எல்லாத்துலேயுமே. ஜஸ்ட் தட் இந்த கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது 14 Proவில். இங்கே சைட்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது கேமராஸ் மட்டும். மற்றபடி சைட் ஃபினிஷு எல்லாமே வெரி சிமிலர். ஆப்பிள் லோகோ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது 14 Proவில். ஸோ வெயிட் படி பார்த்தாலுமே வந்து வெரி வெரி
ஆல்மோஸ்ட் சேம் தான், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இஸ் தி கம்பேரிசன் பிட்வீன் 13 Pro and 14 Pro. ஸோ ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை எக்ஸப்ட் த கேமராஸ் அண்ட் த ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நான் ஆன் பண்ணுற ஃபோனு. ஸோ நம்ம வந்து இப்போது கம்பேரிசன் பார்த்தோம் 13 Proக்கும் 14 Proக்கும். இப்போ வந்து டர்ன் ஆன் த ஃபோன். ஸோ திஸ் இஸ் ஹோம் ஸ்க்ரீன். இன்னொரு மேட்டர் என்னென்னா லைக் புதுசாக வந்து iOS 16 வந்துருக்கு. சாஃப்ட்வேர்லேயுமே வந்து பயங்கரமான அப்டேட்ஸ் லாஸ்ட் வெர்ஷன்லேருந்து. ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும், இட்ஸ் வெரி சிமிலர் டு iOS 15. ஃபஸ்ட் எடுத்தோன்னே we have the language. ஸோ இங்கிலீஷ், கனடா. ஸோ குவிக் ஸ்டார்ட்னா வந்து லைக் பேசிக்லி நீங்கள் பல ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராம்ப்ட் வரும். இந்த மாதிரி வந்து செட்டப் ஐஃபோன்னா அது கண்டினியூ கொடுத்தீங்களா அதில் ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி QR கோட் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்தோடனே நீங்கள் இந்தோட கேமரா எடுத்து அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேசிக்லி ஆப்ஸ்லேருந்து வால்பேப்பர்லேருந்து எல்லாமே அப்படியே அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ பெருசாக நம்ம இந்த வேல்யூமே பண்ண தேவையில்லை. பட் அதை இப்போ பண்ணல. ஐம் ஜஸ்ட் கன் சே செட்டப் மேனுவலி. பேசிக்கலாக என்னென்னா ஐஃபோனோட ஆண்டனாஸ் வந்து சேட்டலைட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு இப்போது தே ஹேவ் அப்டேட்டட். ஸோ அது ஒரு ஃபீச்சர், பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் US அண்ட் Canada ஃபார் நவ். கண்டினியூ செட்டப் லேட்டர். ஸோ அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செட்டப் பண்ணலனாலுமே இப்போ திருப்பி கேட்குது ஆப்ஸ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீஸ்டோர் ஃப்ரம் iCloud பேக்கப்பு, ரீஸ்டோர் ஃப்ரம் Mac or PC, ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி ஃப்ரம் iPhone, மூவ் ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரெடி மச் எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்களாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. iCloudமே வந்து அப்புறமா போய்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணாலே வந்து உங்களோட ஆப்ஸ் அது எல்லாமே வந்து செட் ஆகிடும் ஸ்ட்ரைட்டாக. Continue. Not now. Set up cellular. So you can transfer a phone number from a nearby iPhone. Scan QR code provided. I think இது பண்ணீங்கன்னா அப்படியே eSIM-க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். Yeah, skip eSIM setup. Skip. Siri settings. Setup later. Don't share. Appearance. Dark mode. Oh, light and dark, obviously. Continue. Display zoom is standard. Emergency SOS. Present hold for emergency SOS. Crash detection. Yeah, that's another update. So phone crash நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எப்போயாவது லைக் ஆக்சிடென்ட்டோ கிராஷோ ஆகிடுச்சுன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணி லைக் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இட்ஸ் கோனா சென்ட் அ மெசேஜ் இமீடியட்லி டு எமர்ஜென்சி சர்வீசஸ். ஸோ யூ கேனாட் ஆக்சுவலி டெஸ்ட் இட் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ரேர் கேஸ் அது. ஸோ தட்ஸ் ஆல்சோ அ எமர்ஜென்சி ஃபீச்சர். அண்ட் கம்மிங் ஃபால் 2022. ஸோ ஃபால் 2022னா இந்த அக்டோபர் அந்த டைம் தான் எமர்ஜென்சி SOS வேர் சேட்டலைட். எங்கேயா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஐட்டிங்க நெட்ஒர்க் இல்லைனா வந்து யூ கேன் ஆக்சுவலி இஃப் இட்ஸ் அன் எமர்ஜென்சி யூ கேன் ஆக்சுவலி பாயிண்ட் த ஃபோன் டுவர்ட்ஸ் அ சேட்டலைட் அண்ட் you can send messages to a emergency center. அது வந்து very very rare case, but welcome to iPhone. Swipe up to get started. So yeah, this is the home screen for iPhone 14 Pro. obviously அந்த 16 iOS 16 வந்ததுனால வந்து இதெல்லாம் மாற்றிருக்காங்க. அந்த ஒரு வால்பேப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. அண்ட் பேசிக்லி இதுவுமே வந்து 13 Pro மாதிரி 120 Hz தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் லைக் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ஸோ அண்ட் பேசிக்லி உள்ள எல்லாமே வந்து பேசிக்லி சேம் தான். iOSல சில விஷயங்கள் நல்லாவே புதுசாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த புதுசாக வந்திருக்க 2000 nits பிரைட்னஸ். இதான் வந்து மேக்ஸ் பிரைட்னஸ். இதுக்கு முன்னாடி 13 Pro இல்லை அதுக்கு முன்னாடி 12 Pro அந்த மாதிரி ஃபோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலாக பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது பிரைட்னஸில். நல்லா ஒரு மாதிரி பிக்சர் மாதிரி இருக்குது, ஸ்க்ரீன் மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குது. அண்ட் திஸ் இஸ் த நியூ ஹோம் ஸ்க்ரீன். இந்த கிளாக்கு இது எல்லாமே மாறி இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வால்பேப்பர் வச்சா அந்த சப்ஜெக்ட் மட்டும் இந்த கிளாக்குக்கு முன்னாடி வரும், லைக் ஆட்டோமேட்டிக்காக அதையே பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த நியூ ஹோம் ஸ்க்ரீன். அண்ட் ப்ரீ மச் மற்றபடி செட்டப் எல்லாமே அதே தான். முக்கியமான பார்ட் மெயின் அப்டேட் டிசைனில் வந்து இந்த நாட்ச் தான். ஸோ நாட்ச் வந்து முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் அப்படியே மேலே அந்த ஸ்க்ரீனோட சேர்ந்து வந்திருக்கும். இப்போ வந்து ஃப்ளோட்டிங் நாட்ச் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இட் இஸ் கால் தி டைனமிக் ஐலாண்ட். ஸோ இதை வந்து இந்த இடத்துல பேசிக்லி வந்து கேமரா அண்ட் அந்த அதர் சென்சர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதை வந்து ஒரு ஹார்ட்வேர் ஃபீச்சராக மட்டும் வைக்காமல் அதில் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் வந்து இன்கார்பரேட் பண்ணி எனிதிங் தட்ஸ் ரன்னிங் பிஹைண்ட் ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா
இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி அதுவே பிஹேவ் பண்ணி லைக் வேறு மாதிரி மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். டைமர் ஏதாவது செட் பண்ணிவிட்டு நான் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தேன்னா அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக லைக் டைமர் இந்த சைடு ஒரு கிளாக் காமிக்குது, இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ டைம் போயிட்டுருக்குன்றது காமிக்குது, ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம அதுக்கு திருப்பி போகணுன்னா we can just go and இதை அங்கே கிளிக் பண்ணால் வந்துடும். அண்ட் ஐ திங்க் இதை ஹோல்ட் பண்ணால் வந்து அதுவே ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு விட்ஜெட் மாதிரி காமிக்குது. ஸோ இது வந்து நம்ம நிறைய இதுக்கு பண்ணலாம். லைக் ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணால் இட் வில் ஷோ, கால் போயிட்டு இருந்தால் கால் காமிக்கும் மேலே, அண்ட் வந்து ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு இருந்தால் சாங் ப்ளே பண்ணுறது காமிக்கும், அண்ட் வீடியோஸ் ப்ளே பண்ணுறது, டைரெக்ஷன்ஸ் மேப்பில் போட்டிங்கன்னா டைரெக்ஷன்ஸ் காமிக்கும் அது மேலே. ஸோ அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து ரெண்டு பேக்ரவுண்டில் ரெண்டு ஓடிட்டு இருந்துச்சுனாலுமே வந்து இட் வில் கெட் ஸ்ப்ளிட் இன்டு லைக் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒரு ஆப்பு. ஸோ கிளாக்கும் இந்த பேட்ரி பர்சன்டேஜும் வந்து அப்படி நகர்ந்துடுது. ஸோ வெரி ஃப்ளூடான ஒரு டிசைன், அது செம்மையாக இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டால் வந்து திருப்பி ஜஸ்ட் பிகம்ஸ் நார்மல். அதே மாதிரி நம்ம சார்ஜிங் பின் போட்டாலுமே வந்து சார்ஜிங்னு இங்கே காமிக்கும். ஒரு ஃபேஸ் ஐடி எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துலேருந்து தான் ஒரு பிஹேவ் ஸ்டார்ட் ஆகுது, லைக் அனிமேஷன் எல்லாமே வந்து. ஸோ தட்ஸ் லைக் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மிக்ஸ் ரிவ்யூஸ் இருக்குது ஆப்வியஸாக இந்த டைனமிக் ஐலாண்டுக்கு. சில பேர் வந்து தேவையில்லாதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக பிடிச்சிருக்குது. டிசைனில் வந்து அப்டேட் வரவே இல்லை, மெயினாக அந்த ஸ்க்ரீன் அந்த நாட்ச்லலாம். நான் வந்து ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வருது. லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபோன் எல்லாமே ஒரே மாதிரி நாட்ச் தான். லைக் அதர் தேன் தட் நெக்ஸ்ட் அப்டேட் இஸ் கேமரா. ஸோ 13 Pro இல்லை, இது வரைக்கும் வந்த ஃபோன்ஸ்லேயே வந்து மேக்ஸிமமாக இருந்தது வந்து 12 மெகாபிக்சல் கேமரா தான். ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 12 வந்து 48 மெகாபிக்சலாக இருக்குது. 48 MPன்றது வந்து யூ வில் கெட் அ மச் லார்ஜர் பிக்சர் சைஸ். அது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலுமே வந்து அது ஒரு 2 times 3 times ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து அடி வாங்காது. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் இந்த தட் திங்கில் வந்து வீடியோவுமே வந்து செம்மையாக இருக்குது. லைக் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து now we have ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் இப்போது ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுமே இப்போ 12 மெகாபிக்சல். அண்ட் ஓவராலாகவே வந்து ஃப்ரண்ட் கேமராவோட கிளாரிட்டியுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அண்ட் தென் லைக் மற்ற திங்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நார்மல் தான். லைக் போர்ட்ரேட், பேனரோமா அண்ட் வீடியோ, சினிமாட்டிக் மோடும் இப்போ இருக்குது. சினிமாட்டிக் மோடில் we now have 30 frames. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 24 frames தான் இருந்துச்சு. ப்ராபப்ளி லைக் நான் சொல்கிற இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெகுலராக நீங்கள் நார்மல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லைக் இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் எனக்கு வந்து நான் யூடியூப் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இந்த ஃபோனில் எடுக்கிறதுனால, ஐஃபோனில் எடுக்கிறதுனால எனக்கு சினிமாட்டிக் வீடியோவாக இருக்கட்டும், லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இவ்வளோ நாள் நான் சினிமாட்டிக் மோட் யூஸ் பண்ணாததுக்கு ரீசனே வந்து 24 frames தான். நான் என்னோடய வீடியோஸ் பண்ணுறது எல்லாமே 30 frames. ஸோ இந்த 3 இது தான் ஆக்சுவலாக மேஜர் அப்டேட் லைக் லாஸ்ட் 13 Proலேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேமரா, second thing is this dynamic island, and third thing is like battery. And we also have A16 Bionic. 13 Proல வந்து A15 Bionic. And அது தவிர like we have this more brightness on the screen, new 48 megapixel camera, and all together இந்த இதை வந்து நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் சைடில் iOS 16லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக வந்திருக்கு. on the whole this is the iPhone 14 Pro. இதோட ப்ரைஸ் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி லைக் இங்கே வந்து நாங்கள் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க மாட்டோம். லைக் ஆப்பிள் ஸ்டோரில் போய் இட்ஸ் அன் ஆப்ஷன் வாங்கலாம், பட் ஐ நெவர் பை லைக் தட். நான் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் நெட்ஒர்க்கோடைய கான்ட்ராக்டில் தான் வாங்குவேன். ஸோ அப்படி இல்லாமல் லைக் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோரில் போய் வாங்குறீங்கனாலே திஸ் இஸ் iPhone 14 Pro 256 GB. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 128. ஸோ 128 GB வந்து $1,400 இங்கே. ஸோ அது வந்து நீங்கள் INR கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 85,000 to 90,000 அந்த ரேஞ்சில் வருது. அண்ட் தட்ஸ் அ ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபார் iPhone 14 Pro. 14ம் 14 ப்ளஸும் வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் பிட்வீன் அரவுண்ட் அந்த 60 to 70 ரேஞ்சில் வரும். பட் ஐ ரியலி ஃபீல் லைக் நீங்கள் 14ஓ இல்லை 14 ப்ளஸோ வாங்குறதுக்கு நீங்கள் 13 Pro இல்லை 12 Pro கூட வாங்கலாம். ஏன்னா அந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே அதிகம். ப்ராசஸர் மட்டும்தான் வந்து இந்த 14 ப்ளஸ்லாம் வந்து புதுசாக வருது. பட் கேமராலாம் ரொம்ப ரொம்ப லோவர் குவாலிட்டி அதில். ஸோ அதனால ப்ரோ மாடல்ஸ் வாங்கணும். ப்ரோ மாடல்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெட்டர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 85 ஐ வில் சே லைக் 128 GB வந்து 85K நினைக்கிறேன். நான் வந்து இது கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் கெனடியன் டாலர்ஸை. பட் இந்த ஃபோன் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.3 lakhs நினைக்கிறேன். ஸோ there's like a huge price difference. ஒரு 40 to 50K ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கேக்கும் அங்கேக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கேனடா அண்ட் US, நீங்கள் யூகேவாக இருக்கட்டும் இல்லை துபாயாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா
you will still get a price difference but not 50k or 40k அந்த அளவுக்கு வராது. ஒரு 10 to 15k உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் இந்தியாவில் வாங்குறதுக்கு. as a price point of iPhone இது வந்து வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு நான் எப்படி சொல்லணும்னா லைக் if you are someone who's having anything like iPhone 8 or anything below that, I think this will be a good upgrade given that உங்களால் இதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா. நீங்கள் வந்து ஒரு 11, 12 அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா I don't really see anything to upgrade in this. ஏன்னா 11, 12 ஆல்ரெடி வந்து 11 Pro, 12 Pro, anything from that அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து வெரி சிமிலர் டு திஸ். லைக் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அன்லெஸ் உங்களுக்கு நிஜமாவே இது வேணும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், லைக் உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபோன் வேணும்னா நீங்கள் வாங்கலாம். வாங்கி ஆகணுன்ற அளவுக்கு ஏதாவது ஃபீச்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்வியஸாக கிடையாது. திஸ் தி iPhone 14 Pro வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அந்த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு சேனல். நான் சொல்கிற மாதிரி விஸ் பெல் ஐக்கன், சப்ஸ்கிரைப் டு சேனல் for some videos. So that's it for today. I'll see you guys soon in another video. Till then, it's Manish. Bye bye.